செம்ம மீன் ஐயா, செம்ம மீன். சிலாப்பி சைஸை பாருங்க ஐயா. துட்டிக்குதா நண்பன்? செம்ம சைஸ் உண்டு. அரை கிலோ கூட தான் வரும். கூட தான் இருக்கு. பாப்போம். நோம சைஸ் தான். 5வது மீன் பிடிச்சாச்சு. ஓரளவான ஒரு சைஸ் தான் சிலாப்பி. அடுத்த ஒன்று மாட்டிச்சு. சிலாப்பி உண்டு, செம்ம மீன் உண்டு. என்னத்த ஒரு கொத்துது கொத்துது இல்லைங்கய்யா. செம்ம மீன் ஐயா, செம்ம மீன். சிலாப்பி சைஸை பாருங்க ஐயா. அரை கிலோ கூட தான் வரும். கூட தான் இருக்கு. அரை கிலோ கூட தான் வரும். பிடிங்க பிடிங்க. பாப்போம் உள்ளுக்குள்ள இருக்க. கடைசியா குட்டி பாப்போம். போடுவோம் பாப்போம். நல்லா கொத்திட்டு கொத்திட்டு. ஆனால் ஒரு அளவான சைஸ் தான், பெரிய லெவலில் இல்லை, சும்மா நார்மலாக வராது. மாட்டிருச்சு நிஷா. செம்ம சைஸ் ஒன்று மாட்டிருக்கு. அப்பா அதான் மீன். செம்ம சைஸ் ஒன்று மாட்டிருக்கு. இந்த இப்போ பிடிச்சதில்ல. துட்டிக்குதா நண்பன்? செம்ம சைஸ் உண்டு. கையை குத்திருச்சியா? அடுத்ததை போடுவோம். என்ன கட்டம். அடுத்த ஒன்று மாட்டிச்சு. சிலாப்பி உண்டு, செம்ம மீன் உண்டு. அவரை நாங்கள் கலட்டுவோம். போட்டாச்சு. இழுக்குது இழுக்குது. வா 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 வா. ரைட். அடுத்த சாமான்
ஓரளவான சைஸ் தான், பெரிய லெவலுண்டு இல்லை, ஓரளவு சும்மா நோம்பலாக பரவாயில்லை. கொத்துது இல்லைங்கய்யா, ஓரளவான சைஸ் போடுங்க பாப்போம். ஓரளவான நோம சைஸ் தான், பரவாயில்ல வளப்பாடு. கொய்யால இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சின்ன மீன் தான் மாட்டிச்சு. இந்தா இவ்வளோ தான், கலட்டி விடுவோம் வளரட்டும். புழுவை பாருங்க அப்படி கடிச்சிருக்குண்டு, ஆனால் மாட்டினது சின்ன மீன் தான். சரி பார்ப்போம், அடுத்த பாட்டை பார்ப்போம். என்னடா எல்லாம் பொடி பொடியா மாட்டுது. சின்ன மீன் தான் மாட்டி இருக்குது, ஆக சின்னதாக இருக்குது, விடுவோமா? ஆக சின்ன சைஸ் தான், தண்ணிக்கு விட்டுருவோம் வளரட்டும். திருப்பி அதே கொத்துதோ தெரியல, விட்டாச்சு திருப்பி அதே தான் கொத்தி வரப்போதோ தெரியல. அடி இவர் கொஞ்சம் பரவாயில்ல, அவரை நண்பர் மாட்டிட்டார் போல. சிலாப்பிற நண்பன் ஜப்பான் மாட்டி இருக்கிறார். ஓகே நண்பர்களே, இதோட இந்த பதிவை நாங்கள் வந்து நிறைவு செய்து கொள்ள போகிறோம். முக்கியமாக வந்து இப்படியான வில்லேஜ் குக்கிங் விஷயங்கள், அதாவது வந்து குளத்துக்கு போகிறது, கடலுக்கு போகிறது, இந்த மீன் பொரிக்கிறது, இப்படியான விஷயங்கள் நிறைய அடுத்தடுத்த பதிவுகளில் கண்டிப்பாக வந்து போடுவோம். அதனால் எங்களுடைய யூடியூப் தளத்தோடு எப்பயுமே வந்து நினைஞ்சிருங்க. மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.